வாங்க இப்போ ரெடிமேட் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து இது பேண்ட் பீஸு. ஸோ இது வந்து அளவு பேண்ட்டுங்களா. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. எலாஸ்டிக் நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டிங் பண்ணி எலாஸ்டிக் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த இடம் பார்த்தீங்களா, 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஓகேங்களா. இது வந்து இதுக்கு நேரே மார்க் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு எங்கிட்டு இதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸோ பாட்டம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸஸாக மடிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம். இந்த இடம் வந்து ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அதேமாரி ஒவ்வொரு இன்ச்சு வந்து சைடு தையலுக்காக ஒவ்வொரு இன்ச்சு விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒவ்வொரு இன்ச்சு விட்டுருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு வச்சுட்ருக்கோம். எலாஸ்டிக் இது வரைக்கும் அந்த ஃபோல்டிங் பண்ணும் கரெக்டாக வருங்க. அண்ட் வந்து இது வந்து இந்த டாட் தெரியுங்களா, நடு டாட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸஸாக துணி விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த எண்ட்டு இருக்குங்களா, அங்கே வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த இது எண்ட் ஓகேவா. எண்டுக்கு வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காகவும் தையலுக்காக விட்டுருக்கோம். ஸோ இதுதான் ரெடிமேட் பேண்ட்டை வச்சு நம்ம கிளாத் எப்படி கட் பண்ணுறோம், பேண்ட் கிளாத்தை கட் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி செய்முறை. ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.